நிறைய வண்டி வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. உங்கள் பேர்? நாங்கள் கன்வென்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. இங்கே போகணும் காசு பண்ணுறதுக்காக நம்மளை சுற்றி சாடிக்கிறாங்க. என்ன சொல்கிறது அவங்கள? ஓகே, அப்படியே ஓவர்டேக் பண்ணின்னு போகிறாங்க. ஓ மை காட் மேன், இங்கேருந்து போனால் ஒரு 150 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இடத்துல இப்போது வண்டி ஆஃப் ஆகுது அப்படின்னா வண்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போது ட்ரக்ஸஸ் சேர்த்து விட்டுக்கிறாங்க. மிலிட்ரிங்களாம் அவரை நிற்கிறாங்க. லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சோ என்னமோ தெரியலையே. அந்த எண்டு போகிறோம், எண்ட்லேருந்து திரும்ப டாப்பில் போகிறோம். இது காது மட்டும் வச்சிடக்கூடாது. ஓகே அன்பாஸ், நம்மளோட வண்டி நீட்டாக ரெடி ஆயாச்சு. இப்போ தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துன்னு வந்தேன். எல்லாம் வந்து இந்த இதில் வந்து அது ஃபோட்டோவாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம வீடியோவை கனெக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப க்ளவுஸுக்கு நம்ம மாறிட்டோம். எல்லாம் இது பவர் பேங்க்கெல்லாம் உள்ளே நோசி வைக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எப்படி வியூனே தெரியாது இந்த இடத்துல. அதனால் இப்போ எதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவே எல்லாத்தையும் வச்சு வைக்கலாம் இந்த இடத்துல. ஓகே போகலாம் நான் பாஸ், திரும்ப ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையான வியூ இந்த இடத்துல. போகலாம். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வண்டி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போது எது என்னன்றது நம்ம மேலே வியூன்றதே தெரிய மாட்டேங்குது. ஒன் வேன்னு சொன்னாங்க, பார்த்தா இப்போ 2 வேவும் வண்டி விட்டுங்கிறாங்க. என்னன்னே தெரில. இப்போ ஓ தண்ணி எல்லாம் உருகி உருகி போனதன அப்படின்னு போயிட்டு இதெல்லாம் பாட்டு மாதிரி சாங்க. தண்ணியெல்லாம் உருகி விட்டது. ஓ ஆயோ ஆயோ ஆயோ, யாராம ஓவர்டேக் பண்ணிக்கிறவன் ஹாரனே அடிக்காமல் வந்துங்கிறான் இந்த இடத்துல. ஓசு அங்கிள், ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போது பைக்கர்ஸை ஒரு சில பேர் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில பேரை அலோவ் பண்ணல. ஒரு இன்ஃப்ளூயன்ஸு இல்லை யாரான ஒருத்தர் கேட்டு அப்படி தான் விட்றாங்க தவிர்த்து யாருமே ஸ்ட்ரைட்டாக விடல. வண்டியில் போட்டுன்னு போங்கன்றாங்க. இந்த ஒரு 40 கிலோமீட்டர். பெட்ரோல் பங்க் ஃபஸ்ட்டு போயிடணும். ஏன்னா பெட்ரோல் பார்த்திங்கன்னா அரை டேங்க் தான் இருக்குது. அப்படின்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போவோம். அவ்வளோதான், அதுக்கு மேலே பெட்ரோல் போகாது. பங்க் வெளியே போவோம்னு நினைக்கிறேன். அடுத்த பெட்ரோல் பங்க்கில் வண்டியிலும் ஃபுல் பண்ணிக்கினேன், கேன்லும் ஃபுல் பண்ணிக்கின்னு போகணும், இல்லைன்னா ஆகாது. மேன் அப்படி இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய வெள்ளம். விழுந்தால் ஸ்னோவல் விழுந்து விடும். நம்ம சைடில் வண்டி நிற்க வச்சுட்டு சின்ன சின்ன வீடுங்கெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. ஏதோ ஃபேக்ட்ரி நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சரி, இன்னும் நம்ம போகலாம். அங்கே பாருங்கள், எல்லோரும் சொல்லுவாங்களே டேஞ்சரஸ் ரோடு அப்படியே சொல்லுவாங்களே, அதுதான் இது. இந்த கார்னரில் தான் 2 வண்டி வந்துச்சுன்னா கஷ்டம் சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி எந்த வண்டி வரல, நம்ம ஃப்ரீயாக ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய்க்கிறோம் வீடியோவை. ஓ கோல்டான காற்று வந்துங்குதுங்க இந்த இடத்துல. கோல்டு அப்புறம் ஹீட்டு. ஐயோ டிராஃபிக் ஜாமும் இரியா சொல்லிட்டு போகிறேன் சிங்கம்மா.
ஆறு என்ன இது கிடைக்கிறானுங்களோ தான் போகிறாங்களே. நீ போங்கள் மூங்கள். என்ன இது, என்ன ஏதோ ஊர் விட்டு ஊர் போகிறாங்களா இல்லைன்னு ஊரே காலி பண்ணிட்டு போகிறாங்களா தெரில. இவ்வளோ சாமானுங்க. நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம். ஓ இங்கே தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது ரோடு. ஆனால் எல்லோரும் சைடில் தான் போகிறாங்க. இங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணலாம். என்னடா வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு என்னடா பண்ணுறீங்க, வழி மறிச்சுங்கிறாங்களோ? இல்லை, வண்டி ரிப்பேரி ஆனதுனால சென்ட்ரல் ரோட்டில் எல்லா வண்டியும் திருப்பி விட்டுங்கிறாங்க இந்த இடத்துல. பாருங்க, ஓவர்டேக் பண்ணி திரும்ப இப்படியே போய்க்கிறான். அதுக்கு நீ இப்படியே இருக்கலாமே. சின்ன வண்டி எடுத்துன்னு வந்தாங்க, ரிப்பேரி ஆச்சு இந்த ஏரியாவில். நம்ம மாதிரியே, நம்ம வண்டி மாதிரியே. அட்லீஸ்ட் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு யார் இருக்காங்க? யாரும் இல்லை. என்ன பிரச்சனைனாலும் எல்லாம் நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும். பட் நம்மளுக்கு வந்து இந்த லடாக் ஒன்று மட்டும் எந்த இடத்துலையும் வண்டி ஆஃப் ஆகாமல் போயிட்டா போதும். எனக்கு வேறு ஒன்றும் வேணும். ஏன்னா இது ஒன்று தான் வந்து அவ்வளோவா ஷாப்ஸு அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த இடத்துல. எல்லாம் லாங்காக இருக்கும். அதனால் இந்த ஒரு 1000 கிலோமீட்டர் மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக சேஃபாக முடிச்சிட்டா போதும். மிச்சம் இந்த இமாச்சல் உத்தரகாண்ட் அங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. அங்கே ரிப்பேர் ஆனால் கூட ஒரு கடைங்கெல்லாம் கூட 20 கிலோமீட்டரில் கூட டக்குன்னு போயிடலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இடத்துல ரிப்பேரி ஆச்சு வண்டி கொண்டு போனோன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் மேலே அதிகமாக கேட்பாங்க இந்த இடத்துல. எல்லா ரேட்டெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். இப்படி போகுது பாருங்க லைனா. ஓட்ட கார் தான் ஏன் பறக்கூடாது, பைக் பண்ணலாம். ஏன்னா கார் ஆனால் பெருசு, ஆனால் பைக் அதுவே இல்லை. சும்மா சின்னது, சும்மா பூந்து போயிடலாம். பாருங்க, ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. 2 சைடு போய்க்கிறாங்க வண்டி. இது பாவீங்களா? ட்ரக்ஸ் இப்போது அலோ இல்லையே, ஆனால் ட்ரக்ஸும் சேர்த்து விட்டுக்கிறாங்க. ஆறுன்னு வச்சுக்கிறாருங்க. ஏதோ ஒரு வண்டி வந்து அவங்களுக்கு குறுக்கால விட்டுறீங்க பாருங்கள். மேக்கேத் மே ஆடுகள் ஆகும். நீங்கள் எல்லாம் லடாக் ஆடுகள், இங்கெல்லாம் பாவம் ஆடுங்கள். அது வால் வேறு ஆட்டிங்கிற இந்த இடத்துல. என்னையா ரோடு இது? ஸ்லைட் ஆச்சுன்னா அடியெல்லாம் அவ்வளோ படாது. ஆனால் அடி படம் தவிர்த்து அவ்வளோலாம் படாது இந்த இடத்துல. வண்டி வரணும்னா வண்டி சுக்குநூறாயிடும். நம்ம விழுந்தால் கொஞ்சம் அடி ஆகும் தவிர்த்து, பட் சாக மாட்டோம் இந்த இடத்துல. இன்னும் டாப்பில் போனால் தான் தெரியும் ரோடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஜவுதுங்களா பாஸ், ஜவுதுங்களா, கார்துங்களா எல்லாம் கார்துங்களா ஜோதுங்களா இன்னும் பேருங்க வச்சிருக்கீங்க. எல்லாம் இங்கிலீஷ் பேருங்களா இருக்குது. அங்கே நம்ம வந்து சோனாமார்க்கில் அது ஒரே ஒரு அந்த பனிமலையை பார்த்ததுக்கே நம்ம அவ்வளோ பிரமிச்சு போயிட்டோம். ஆனால் இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் பனிமலையாக இருக்குது. அது செம்மையாக இருக்குது. அது எப்போ எரிமலையாக மாறும்னு தெரில. ஓகே 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 போயிடும். வண்டி வந்து அது 50ல் கூட போக மாட்டேங்குது. 20லே போக வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. வண்டி ஏற மாட்டேங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே வர வண்டி ஃபுல் ஆனதுனால. என்ன குனிஞ்சு பார்த்துங்கிறாங்க இவங்க. இந்த கோல்டில் எப்படி தான் இதெல்லாம் வேலை பண்ணுறாங்களோ தெரில பாவம். ஃபஸ்ட்டு எங்கன்னா ஒரு பக்கம் நிறுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பெரிய வண்டி அவ்வளோதான், ஃபுல்லாக டிராஃபிக் தான் இந்த இடத்துல பாருங்க. இந்த மாதிரி வண்டியை வந்து இந்த பக்கம் ஸ்டாப் பண்ணி விட்டாங்க எல்லாமே. மிலிட்ரிங்கெல்லாம் வர நிற்கிறாங்க. லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சோ என்னமோ தெரியலையே. மிலிட்ரி எல்லாம் கன்னுங்களெல்லாம் வச்சு சுற்றிங்கிறாங்க. சரி, நம்மளும் எல்லோரும் மாதிரியும் இல்லை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே
ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இல்லை, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை, அவங்களுக்கு மட்டும்தான். மிலிட்ரி வண்டி இருக்கிறதுனால வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மே मैं चेन्नई से आया। हाँ, स्कूटी पे இவ்வளோ நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வர்ற மாதிரியா இருக்குது. இந்த இடத்துல வியூ வண்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ வண்டி விட்டு நம்ம போக போகிறோம் தெரில. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு அங்கே காத்துக்கிறாங்க. அவங்க ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். उर्दू उर्दू आती है? उर्दू आई डोंट नो भाई, मैं तमिलनाडु का। तमिलनाडु जी। उर्दू देखो क्या बोला? यू अंडरस्टैंड इंग्लिश? हां, इंग्लिश आई कैन अंडरस्टैंड. செம்மையான வியூ இந்த இடத்துல. இப்படி இருந்து இப்படி சுற்றிக்கின்னு அந்த எண்டுக்கு போக போகிறோம். எண்ட்லேருந்து திரும்ப டாப்பில் போக போகிறோம். மிலிட்ரி வேறு அங்கங்கே நிற்க வச்சுட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னு தெரியலையே. இப்போ நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கீழே வின்ட்ருப்பேங்க. இங்கே இவர் வேறு சும்மா இல்லாமல் போன்னு சொன்னாங்களா, அதனால் வண்டி எடுக்கலாம் சொல்லிட்டு இப்படி போனேன். இந்த கல் வந்து தடுத்துருச்சு. இங்கே சாஞ்சு விட்டேன். இந்த இடத்துல சின்ன ஒரு கல் போகும்போது இடத்துல தடுத்துறதுக்கே டமலன் கீழே விட்டுனேன். பெரிய கல்லுங்கெல்லாம் விழுந்தால் என்ன ஆகுறது? பின்னாடி எல்லாம் பார்க்காமவே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிடுது இந்த இடத்துல. இருங்க, வண்டியில் எங்கன்னா பக்கம் நெய் இதர் இருக்கா சைடு. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது இந்த இடத்துல. ஏன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க? இருங்க, வண்டி எதுனா யாராங்க இது வேறு. கால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா இடத்துலையும். எங்கே அப்படியே பின்னாடி போய்டுவோன்னு நினைக்கிறேன். வண்டி என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. எப்பா சாமி, ஃப்ரண்ட்டு ஷீல்டு ஒன்றும் ஆகலை. பேக்கில் ஆல்ரெடி எல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். பள்ளத்தாக்கு, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. வண்டி இன்னைக்கு மூவ் ஆகுமான்னு தெரில. அவ்வளோ பெருசாக இருக்குது பள்ளத்தாக்கு இந்த இடத்துல. விழுந்தா அவ்வளோதான். अंकल आ रहे हो? मिलिट्री अंकल? नहीं अंकल नहीं, टेकिंग वीडियोस. मैं चेन्नई. हाँ यार, ये பெரிய ஆஃபீஸர் போல. எல்லாரும் கொஞ்சம் ஸ்லோவாக அமுச்சு விட்றாங்க. ஏன்னா இந்த பக்கம் இன்னும் பண்ணி வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் இன்னும் க்ளீன் பண்ணினே இருக்கிறாங்க. ஆல்ரெடி க்ளீன் பண்ணாங்க, இன்னும் க்ளீன் பண்ணினே இருக்காங்க இந்த இடத்துல. ஐய, என்ன கலரில் இருக்குது பாருங்கள். ஒரு வெள்ளையாக இருக்கிற அந்த ஸ்னோவை இந்த மாதிரி கேவலமாக பார்க்கணும். இந்த மாதிரி கலரில் ஆகிட்டுக்குது. ஐயக்கு நடுவில் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம லடாக் ரீச் ஆகிறதுக்கு அந்த ட்ரெஸ் அன்ற ஒரு அதுதான் வேர்ல்ட் செகண்ட் கோல்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ். இப்போ நம்ம வந்து அங்கே போனோம். அது பார்த்திங்கன்னா இன்னும் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே நம்ம போயிட்டா லடாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னு அர்த்தம். எனக்கு இந்த ரோடோட பேர் வந்து ஜோசிலா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஜோசிலான்ற வாயில வர மாட்டேங்குது. ஜோதுங்களான்றதான் வருது. ஆனால் ஜோசிலா பாஸ் இது பேர். ஜோசிலா சைனீஸ் பேர் வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு வண்டியை படகு வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க இந்த இடத்துல. 2 பக்கம் பனி, நடுவில் வண்டிகள் போய் கொண்டிருக்கின்றது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இப்போ எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்காங்களோ அங்கே கேட்டேன். பக்கத்தில் கடையோ ஹோட்டல் எதனா இருக்கான்னு கேட்டதுக்கு, இங்கேருந்து நீ கார்கில் வேலைக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரே ஒரு சிப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஆகும்ன்றதுக்காகவே. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த காருங்கெல்லாம் பின்னாடி பார்க்கவே டோருங்கெல்லாம் டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்றாங்க. எங்கே அங்கே எப்படி இருக்குது இங்கே பண்ணி பாருங்களேன். ஏன்னா அவங்க டக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா பள்ளத்தில் அவங்களே நம்மளை வந்து தள்ளி விட்ட மாதிரி ஆகிடும்.
க்ளீன் பண்ணி இவங்க சோர்ந்து போயிட்டாங்க போல். என்னடா இது பள்ளம் இவ்வளோ பெருசாக இருக்குது ரோடு. அங்கிள் எப்படி இருக்கீங்க? உப்பர் சே போகணுமா? ஓ என்னடா தண்ணி இவ்வளோ பியூராகுது. இந்த இடத்து கால் மட்டும் வச்சிடக்கூடாது. நம்ம ஷூ மட்டும் நஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி ஃபுல்லாக கோல்டாக இருக்குது, ஷூவும் காயாது தண்ணியில் வச்சா கால். இங்கே என்ன டிராஃபிக்காக இருக்கும்போது நீட்டாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிகிட்டே பேசலாமே. இங்கே எந்த டிராஃபிக் எந்த சவுண்டும் இருக்காது. இப்போ நீட்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இவங்க வந்து ஆரை நடிச்சு நம்ம சாவடிச்சிருவோம் போல. இந்த இடத்துல பாருங்களேன், அப்படியே ஷார்ப்பாக இருக்கு ரைட்டில். ஓ மை காட் மேன், இது பாறாங்கல். ஏதோ கொஞ்சம் ரோடு வந்து ஒரு 3 கார் இல்லை ஒரு 2 கார் போகிற அளவுக்கு ஒரு ரோடு இருக்குது. அது வரைக்கும் போகுதுயா சாமி. ஓ ஓ ஓ ஓ ஓ இதுதான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. மாதிரியா இருக்கு இந்த இடம். नीचे भी बताओ, नीचे देखो राइड कर रहा हूँ. அங்க பாருங்களேன், ஹைட்டா இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான பள்ளம் ஃபுல்லாவே. ரோடு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அங்கிருந்து வரும்போது ரோடு வண்டி எல்லாம் குட்டி குட்டியா இருக்குது. இந்த இடத்துல நம்மள மாதிரி ஒரு பைக்கர் வந்துங்கிறாங்க. பைக்கர் பைக்கிறாங்க பாருங்க. இங்க விழுந்தா ஏதோ பஞ்சில விழுந்த மாதிரி இருக்கும் போல. இங்க அப்படி இருக்குது இந்த இடத்துல. இங்க இருந்து பார்த்தா சூப்பரா தெரியும் நினைக்கிறேன். திரும்பி பாருங்க, இவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். எவ்வளோ வெள்ளையா, பாலை விட அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது இந்த இடம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம போக போக நம்மளுக்கு எவ்வளோ இன்ப அதிர்ச்சிகள் காத்து கொண்டிருக்குது என்றது நம்மளுக்கு தெரியும். நான் சைடாக போய் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். இறங்கி போக முடியாத மாதிரி காக்காக்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல. என்ன இருக்குன்னு என்னெல்லாம் கண்டே கூசுது இந்த இடத்துல. எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லா வெள்ளையா. அவ்வளோ ஹைட்டாக இருக்கு. பார்க்கறது கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மேலெல்லாம் ஏறவே முடியாது. செம்மையாக இருக்கு. எல்லாரும் வந்து வண்டியை இங்கே தான் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் ஜம்ப் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமாக்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து ஃபுல்லாக பனியாக இருக்குல்ல, அதனால் இந்த இடத்துல. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகலாம். எதுவும் போட்டுக்கிறாங்களா? என்ன போட்டுது? நான் கரெக்டாக போர்டுக்கிட்டே நிற்க வச்சுக்கிறானுங்க வண்டியை. இங்கே பாருங்களேன், தெரியுமா தெரியாத தெரில. போர்டு பக்கத்தில் எப்படி வண்டி நிப்பாட்டணும்னு கூட தெரில எங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஊரோட பேர் பக்கத்தில் வந்து
நின்றுக்குன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் இவங்க வண்டியை நிற்க வச்சுக்கிறானுங்க லூசு பசங்க ஃபுல்லாக. அது வர அவ்வளோ பெரிய காரை நிற்க வச்சுட்டு அந்த போர்டை முடிச்சு விட்டானுங்க. என்ன போட்டுக்கிறேன் இங்கே, தேங்க்யூ விசிட் அகெயின் ஜோதுங்களா. இப்போ எவ்வளோ அடி இது, 11,000 அடியா, 11,649 feet. இங்கே பாருங்களேன், கார்கில் இன்னும் 96 கிலோமீட்டர் இருக்கா. ஐயா இங்கே பாருங்க, 326 கிலோமீட்டர்லே இருக்குது கார்கில், 96 கிலோமீட்டர்ஸு. இங்கே போடுறாங்க பாருங்கள், 11,649 feet ஹைட்டுக்கு மேலே. அவ்வளோ ஹைட்டில் இப்போ நம்ம இருக்கோம். அப்பே இருந்தது நம்ம டாப்பாக இருந்தோம், இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி 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 கொஞ்சம் ஹைட் கம்மியாக வந்திருக்கும். பாருங்க எல்லாம் மிலிட்ரி வண்டிங்களாக இருக்குது இந்த இடத்துல. சரி, இங்கானா நம்ம வண்டியை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கானா நல்லா கொஞ்சம் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஜோசிலா பாஸோட எக்ஸிட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் வந்து ஜோசிலா பாஸோட எக்ஸிட்டு. இங்கே போட்டிருக்காங்க போர்டில். இங்கேருந்து நம்ம போகிறது எல்லாமே வந்து லடாக் தான். இங்கேயோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் முடியுது. நீங்களே பாருங்கள், அந்த ஜோசிலா போர்டு செம்மையாக இருக்குல்ல. வண்டி வேறு இங்கே இருக்குது. இதெல்லாம் வண்டி வரல. நம்ம வண்டி இங்கே இருக்குது. ஜோசிலா பாஸ் 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. யூடியூப் நம்மளோட வண்டி பாருங்க இப்படி நிற்கிது. கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வந்ததுனால இந்த அழகான இயற்கையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த போர்டு கிட்ட தான் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நார்மலான கை, க்ளவுஸ் கை. அப்பா எப்படி இருக்குது. அங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க, ஏதோ இங்கே வரதில்லை. Fearless 65 these drugs to be 762 சப்போர்ட் பண்ணுது. ஆல்வேஸ் விக்ட்ரி விஜயாக்கா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இது என்ன அர்த்தம் தெரியல. 55 762 என்ன நம்பர் இருக்குது, பட் ஏதோ ஒன்று ஆனால் நல்லா இருக்குது. அவ்வளோதான் பாஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஜோசிலாலேருந்து அந்த வேர்ல்டு செகண்ட் கோல்டஸ்ட் பிளேஸ் ஆனால் திராஸுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா இன்னும் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணுமா. இந்த கோல்டே நம்மளால் தாங்க முடியல. அந்த கோல்டு எப்படி தாங்க போகிறோமோ தெரில. ரொம்ப லென்த்தாக இருக்க போது இந்த லடாக் வீடியோ. இங்கே என்ன போட்டிருக்கணும், ஆனால் ஒன்றுமே போடல, சும்மா அப்படியே ஆர்ச்சி மாதிரி மட்டும் போட்டிருக்காங்க. காய்கறிகள் போயிங்குது, கெட்டு போகாது. ஆனால் அது ஒரு மாதிரி கீரைகள் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வாடி போயிடும் இந்த கோல்டுக்கு. வாவ் 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 அப்படியே சொல்லிட்டு சவுண்ட் போய்க்குது. நம்ம மேலே வந்து தண்ணி அடித்து குளிப்பாட்டாமல் விடமாட்டாங்க போலியே இன்னைக்கு. ஜோசிலா டனல், ஐயோ இது நானும் ரொம்ப நாளாக பார்த்துனே இருக்கிறேன். 365 மீட்டர் இருக்காமா, அவ்வளோதானா. நானும் இது வந்து அந்த 15 கிலோமீட்டர் சாரி 20 கிலோமீட்டர்லேருந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க, தவிர்த்து கண்ணில் காட்ட மாட்டேறாங்களே ஜோசிலா டனல். வண்டிங்கள்லாம் விடலான்றதுக்காக அங்கே ஏற்றி இந்த இடத்துல இப்போ இறக்கி வண்டிங்களை வந்து இங்கேருந்து ரைடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறையா வண்டிங்க. இது வெஸ்ட் பெங்கால் பானி. வெஸ்ட் பெங்கால் வண்டி இவ்வளோ தூரம் வந்துருக்கு. வண்டியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். 1-2 வண்டியை இறக்கியிருக்காங்க இந்த இடத்துல. भाई इधर का शॉप नहीं है ना? शॉप का टी चाव नहीं, इधर कुछ नहीं। कितना किलोमीटर का? मालूम नहीं है भैया। पानी हो तो चाय बना दे अपने, पानी नहीं है हमारे पास। हो गया, चाय बन जाती। ஓகே பஸ் திரும்ப நம்ம போகலாம். இப்போ தான் நிறைய ரைடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து எங்கோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல இருப்பாங்க.
காட்டுறேன் பாருங்க. ஓகே நம்ம போகலாம். இன்னும் எங்கன்னா ஒரு பக்கம் டீ கடை இருக்கிற வேலைக்கும் நம்மளுக்கு அது குடிச்சாதான் உயிரே வரும் போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டிக்கு இருக்கு. வண்டி மணி என்ன காசு கேட்டாங்க நம்மளுக்கு. பார்த்தீங்களா, காசெல்லாம் கொடுக்காம நம்ம வந்திருக்கோம். எல்லாம் எந்தெந்த வண்டி இருக்குது? மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா இருக்குது. வேறு மகாராஷ்டிரா, டெல்லி. ஆனால் நம்ம தான் ரொம்ப லாங்கிலேருந்து வந்துக்கிறோம். டிஎஸ் தெலுங்கானாலேருந்து ஏதோ ஒரு வண்டி வந்துருக்குது. சரி நம்ம போகலாம். சரி ஓகே, எல்லாம் வண்டி இறக்கிட்டாங்க, நம்ம போகலாம். இப்போ எல்லோரும் இப்போ வண்டிங்க பாருங்கள். இப்போ எல்லாம் சந்து பூந்துல எல்லாம் வண்டிங்க இருக்கும். இப்போ வண்டியை சும்மா பூந்து ஓட்டு போகிறாங்க எல்லாருமே. கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் ஒன்று. ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரோடு வேறு ரொம்ப கேவலமாக இருக்கா. அங்கேருந்து ரோடே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ டாப்பில் ரோடு. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துலையும் ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குது. கொஞ்சம் ரோடு நல்லா போட்டிருந்தா என்னையா உங்களுக்கு. கோல்டு தான் வந்து போக போக அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல பயங்கர வருஷம் இருக்குது. நம்ம கேமராவில் கேப்சர் ஆகாத மாதிரி பெருசாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே ஸ்கிட் ஆகுமா, அதனால கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா இது வந்து வண்டி கீழே டர்ன் பண்ணிட்டு போகணும் இந்த இடத்துல. நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்று என்னது, ஒவ்வொரு மலையும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஒவ்வொரு மலையும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்க தவிர்த்து எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அங்கே என்னன்னா அவ்வளோ கடைங்க, ஏதோ ஃபேக்ட்ரி ஏதோ போட்டு வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த நடு கோல்டான டெசர்ட்டில் ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி ஏதோ போட்டு ஏதோ எடுத்துக்கிறாங்க போல. அங்கே தண்ணிலேருந்து இந்த கோல்டில் எப்படி தான் வேலை பண்ணுறாங்களோ தெரில இந்த இடத்துல. அது முடியாது, இந்த இடத்துல முடியாது. 2 மலைக்கு நடுவில் 2 விரலுக்கள் என்று சொல்லலாம். இப்படி வா போடுறான் போல லோகோவை இப்படி எப்படா என்ன போடுறது? இப்படியும் தெரியல. சரி ஓகே, நம்மளோட லோகம் இப்படி தான். இதுதான் அவ்வளோ லோகம். எப்படி இருக்குது பாருங்க, நம்ம தரமாக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது. போகலாம். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பனி. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கல் இந்த மாதிரி இருக்குது. கலர் வந்து கலரில் ஆகிட்டுக்குது இந்த பனி. இது அப்படியே அது உருகி அது அப்படியே இருந்து கல் மாதிரி ஆயிரும் போல் இந்த இடத்துல. இப்போ தான் வந்து நம்ம மேலே இருந்து அந்த 11,000 அடியிலேருந்து இப்போ கீழே வந்துருக்கோம். நம்ம கோல்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. எங்கன்னா ஒரு பக்கம் கடை இருந்தால் தான் நம்மளுக்கு உயிரே வரும். கடையை நானே தேடி தான் இருக்கிறேன். நோ ஷாப்ஸ், ஒரு ஷாப்ஸ் கூட இல்லை இந்த இடத்துல. இப்போ தான் ஒரு டீ கடையை நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. இது பார்க்குறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. பை ஏக் சாய் சின்ன கடை, அது ஒரே ஒரு கடை தான் இருக்குது இந்த இடத்துல. சூடு பை हॉट है ना? नहीं गरम दे दो भाई. சூடாக பண்ண கொடுத்துக்கிறாங்க. இது இந்த டீ எவ்வளோன்னு தெரில இந்த இடத்துல. சரி ஏதோ ஒன்று இப்போதைக்கு ஏதோ ஒன்று குடிக்கணும், அவ்வளோதான் இந்த இடத்துல.
இல்லாமல் காலியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பனியாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து உருகி விட்டுது. உருகிச்சுன்னா இப்படி இருக்கும், உருகலைன்னா இப்படி இருக்கும். கரெக்டாக 2 சீனரி ஒரே பக்கம் இருக்குது. ஆடுற மாதிரியா இருக்குதுல்ல பாருங்க. இப்போ கொஞ்சம் கோல்டு கூட அவ்வளோவா இப்போ இல்லை. ஓகே தான் கோல்டு, பட் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இப்படியே இருந்துச்சுன்னா நல்லா நம்ம நீட்டாக வீடியோ எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். மழை மட்டும் வரக்கூடாது, அவ்வளோதான். மழை வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படியே ரிவர் பக்கத்தில் ரோடெல்லாம் போட்டு என்ன பாருங்க, கல்லுங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கல்லுங்க மேலேருந்து அப்படியே விழுந்தா என்ன ஆகுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ தான் நம்ம ஃபோன் பண்ணோம். அதில் வந்து அந்த ராயல் என்ஃபீல்டு அந்த கன்னியாகுமரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரேஸில் இருக்காங்களாம். அங்கே வந்து வண்டி வந்து ரிப்பேர் ஆகிக்குதான், அதனால 11 கிலோமீட்ரு போயிடுவேன் சீக்கிரம். அவன் போய் ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணி என்ன தான் ப்ராப்ளம்னு கேட்கணும். பட் இன்னொரு நண்பர் வந்து அவர் போயிட்டு இருக்கிறது போல், ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆகல அவருக்கு. பட் இவர்னால போய் மீட் பண்ணும், என்ன ஆகுதோ தெரில. திரும்ப எஸ்டி கார்டு வந்து கம்மி பண்ணோம். நேற்று வந்து வேற மாதிரியாக இருந்துச்சுங்க. நேற்று நாங்கள் 3 பேருமே அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். சரி இன்னைக்கு 3 பேர் இருக்கிறோமே, சரி 4 பேர் இருக்குமே, எதனா ஒரு படம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 படத்தை நாங்கள் ட்ரை பண்ணோங்க. அங்கே ரூமில் டிவி இருந்துச்சு, சோனின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஏதோ லோக்கல் டிவி வச்சுட்டானுங்க. அதில் ஒரு படத்தை சென்ட் பண்ண முடியல. 8 மணி ஸ்டார்ட் பண்ணி 11 மணி ஆனால் கூட அந்த படத்துக்கு ஒரு படம் கூட அதில் சென்ட் பண்ணி பார்க்கவே முடியல. கோவம் அப்படி இருந்துச்சு எங்களுக்கு. சரி, ஏன்னா நான் வந்து படங்கள்லாம் அதிகமாக பார்ப்பேன். இந்த பக்கம் வந்துட்டு மேலே படம் பார்க்குறதே விட்டாச்சு. அதனால சரி படம் பார்க்குறோன்னு சந்தோஷத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணால் அந்த இத்து போன டிவி வந்து நம்மளை அப்படி ஆக்கி விட்டது. சே, அது ஒன்று தான். நான் நேற்றெல்லாம் அது ஒன்று தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட் நேற்றெல்லாம். ஆனால் நம்ம இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லாமல் தனியாகவே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போது ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கிறதே அது ஒரு மாதிரி வர்ற மாதிரியான ஒரு சந்தோஷம். ஆனால் நம் கூட வரமாட்டாங்களே, அதுதான் ஒரு சங்கடமான ஒரு விஷயங்கள். கூடயே வரதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம் அந்த மாதிரி எப்போ நடக்க போதும். கிளாஸ் என்ற கோல்டஸ்ட் பிளேஸ் வந்தாச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோல்டெல்லாம் எதுவுமே இல்லை நான் வரும்போது. அதாவது அந்த டிராஸ் என்ற அந்த இடத்துல தான் இந்த டவுனே இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து வீடு, ஷாப்ஸு எல்லாம் இருக்குது. இது ஒரு சின்ன டவுனு. இது பார்த்தீங்கன்னா அந்த டிராஸ் என்ற இடத்துல இருக்குது. இது போயா என்னது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது கீழே விழுந்துச்சு. ஓகே, ஐயோ இதெல்லாம் டென்ட்டெல்லாம் கீழே விழுந்துச்சு போல். வீழாமல் இருந்தால் சந்தோஷம்தான். ஓ, அந்த பொண்ணு சொன்னதால சந்தோஷமாக இருக்குது. அப்பா நீ எவ்வளோ டைட்டாக தான் கட்டுறது. எதுவும் இல்லைடாப்பா, டென்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. தேங்க்ஸ் காணி, சும்மாலாம் இருக்கணும் காணி. நீ எவ்வளோ கட்டுறதுடா ஸ்ட்ராங்காக.